மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. அது டிஎம்கே தான். டிவிக்கு இதுதானா? என்ன ரீசன்காக? இது முன்னே அவர் வந்ததில்லை, இப்போ அவர் வந்தால் நல்லா இருக்கும் நியூஸ் ஹீரோவில் தான். விஜய் தான் நாங்கள் போகணுன்னு ஆசைப்படுறோம். நாங்கள் போகிறதெல்லாம் டிஎம்கே தான். போன வாட்டி 2 ஓட்டு கொடுத்தேன் நான் டிஎம்கே. அரக்கோந்தத்தில் ஒரு ஓட்டு கொடுத்தேன், பள்ளிப்பட்டில் ஒரு ஓட்டு கொடுத்தேன். யார் வந்தாலும் நாட்டு மக்களுக்கு சேதாரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போதும். விஜய் செய்வாருன்ற நம்பிக்கையில இருக்கிறேன். கண்டிப்பா 180 சீட்டு டிஎம்கே கண்டிப்பா வரும். ஜெயிக்கலன்னா என்ன பண்ணலாம்? வரலாம், ஜெயிக்கலனா வரும், வராது. வராது. எதிர்கட்சி வரும், வராது. எதிர்கட்சி வராது. எங்களுடைய இது எல்லாமே ஓட்டு எல்லாமே விசில் சின்னத்துக்காக மட்டும் இருக்கும். வரக்கூடிய தேர்தல் உங்க ஆதரவு யாருக்குமே இல்லை. போன திமுக தான் போட்டேன். எங்கள் வீட்டில் 5 ஓட்டு இது திமுக தான் போட்டோம். ஆனால் இந்த மாதிரி எதுவும் செய்யல. டிவிக்கு விஜய் கட்சிக்கு தான். விஜய் கட்சி மாற்றம் தான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாருமே விரும்புறவங்க வந்து விஜய் வந்து விரும்புறாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த ஆட்சி விஜய் வருமானு அது டவுட் தான். ஏன்னா எதிர்கட்சிங்க நிறைய இருக்காங்க. விஜய் ஒன்று, ஸ்டாலின் ஒன்று. 2 ஓட்டு எப்படி போட முடியும்? 2ல் ஒன்று நாங்கள் தான் அதை சந்திக்கணும். விஜய் எதனால விஜய்? எங்க இருக்காரு, கொஞ்சம் சான்ஸ் கொடுப்போம். இந்த வருஷமா வந்து டிஎம்கே தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து டிவிஏக்காக போடலான்னு தீர்மானம் பண்ணிருக்கோம். எந்த கட்சி ஜெயிக்கும்? அது தெரியாது. போன வாட்டி யாருக்கு ஆதரவு கொடுத்தீங்க? டிஎம்கேக்கு இப்ப இந்த வாட்டி சொல்ல முடியாது. இந்த வருஷமா வந்து டிஎம்கே தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து டிவிஏக்காக போடலான்னு தீர்மானம் பண்ணிருக்கோம். டிவிஏக்கு விஜய்க்கு. விஜயா என்ன சார் இத்தனை வருஷமா திமுக? ஆமா, இந்த வாட்டி மாத்தி பார்க்கலாம். அவங்க விட்டா இவங்க விட்டா அவங்க மாத்தி அதை வரட்டும். புதுசா ஒருத்தர் வரட்டோமே, எப்படி பண்றான்னு பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் கையில கொடுத்து பார்க்கலாம். என்னால ஒரு ஆளால முடியாது, இருந்தாலும் ஒரு முயற்சி தான். விஜய் விஜயா ஏன் விஜய்? அவர் இன்னும் எல்லாம் இதெல்லாம் மது ஒழிப்பெல்லாம் ஒழிக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. வந்தா அதுதான் மது ஒழிக்க முடியுமா? சொல்லினுங்கிறாரு. எல்லாத்துக்கும் பாருங்க, ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்றாரு. என்ன பண்றது? திமுக அதிமுக அதிமுக எல்லாம் இருக்குது. நாங்க டிஎம்கே முதல்ல அதிமுக தான். எங்க ஃபேமிலியா அதிமுக தான். எங்களது பார்த்தா ஒரு ட்ரெயினும் ரொம்ப எங்க கூட்டமே, நான் எங்க சொந்தக்காரங்கல இருந்து எல்லாமே அதிமுக. பாதி பேர் ஏடிஎம் இது திமுக. நாங்களாம் போன வாட்டி திமுகக்கு தான் போட்ட ஓட்டு. இப்போ ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு எல்லாரும் கெஞ்சுறாங்க. நாங்க ஒன்னும் இல்லை, எனக்கு ஒன்னும் ஓட்டு ஐடிங்கள மாறி இருக்குது. பேரு கரிமான் தான் இருக்குது. கரிமிஷான் மாத்தணும். இப்ப ஏதோ ஒரு நம்பர் புது சிஸ்டம்லாம் எடுத்து ஓட்டுங்க செதிரி போகுது. இப்போ ஓட்டு செதுறதுனால இப்ப ஓட்டுங்கெல்லாம் ரொம்ப ஓட்டு செதிரி போயிடுச்சு. பள்ளிப்பட்டில் பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு ஓட்டு செதிரி போய் காட்டுக்குன்னு பேசுறாங்க. நாங்க 10 வாட்டி அலைய முடியுமா? இதெல்லாம் ஒரு ஓட்டுக்கு ஐடிங்க இருந்தாவா அது குறிப்பு வச்சு குத்திடணும். 10 வாட்டி அலைய விட்டா நாங்கள் வேலை போகணுமா, வேலைக்கு போனால் இவங்க துட்டு தருவாங்களா சொல்லுங்க? ஒரு நாளைக்கு நாங்கள் 700 ரூபாய் 800 ரூபாய் சம்பாதிப்போம். அது நாங்கள் 2 வாட்டி போனோம். 2 வாட்டி இன்னொரு வாட்டி மாமா நாளைக்கு வச்சா நாங்கள் எப்படி ஓட்டு கூட போடுவோம்? ஓட்டு இருந்தா பார்ப்போம், இல்லை எப்படி அலைய வச்சு நாங்கள் ஓட்டே போட போறது இல்லை. சரிம்மா, இப்போ இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாமே திமுக தான். ஆமா, நீங்க ஏன் டிவிக்கு சொல்றீங்க? சொன்னாங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். மேலுக்கு நாங்கள் டிஎம்கே தான் போறது. ஏன்னா போன வாட்டி நகை தள்ளுபடிலாம் வந்தது எங்களுக்கு. சும்மா யாருன்னா கேட்டா என்ன செய்யுது, விஜயகாந்த் ஏதோ ஒரு கட்சின்னு சொன்னா எதோ பண்றாங்க, அதுக்கு பயமா இருக்குது. மேலுக்கு அப்படி சொல்லிட்டு நாங்கள் டிஎம்கே. எங்களை வந்து முக்கால்வாசி எங்க அப்பா எங்க மாமா எல்லாமே முக்கால்வாசி முஸ்லீம்கள்லாம் டிஎம்கே தான். நீங்க பெரும்பாலும் பார்த்தா அவங்க வந்து டிஎம்கே ஆதரவு கொடுக்குறது திமுக தான். முஸ்லிமானுக்கு சும்மா மேலு கேட்டா அப்படி சொல்லுங்க அப்படி சொல்றாங்க. அதுக்கு தான் மேலுக்கு தான் சொல்ல நாங்கள் டிஎம்கே தான் போடுறது ஓட்டுல. அதுக்கு தான் என்ன தப்பா நினச்சிக்காதீங்க. என்ன அது வந்து யாருன்னா கேட்டா அப்படி சொன்னீங்க. ஆனா கட்சியில வந்து இப்போ குழப்பமாவி எதுனா பிரச்சனைங்க வருது இல்ல. யாரு சொல்றாங்க? யாராவது கேட்டா விஜய்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிடுங்கன்ட்டு. நாங்க இருக்கிற ஹவுஸ் ஓனர் வீடு திமுக தான். ஹவுஸ் ஓனர் சும்மா சொன்ன ஒரு பேமெண்ட்டுக்கு நாங்கள் போறதெல்லாம் டிஎம்கே தான். போன வாட்டி 2 ஓட்டு கொடுத்தேன் நான் டிஎம்கே. அரக்கோந்தத்தில் ஒரு ஓட்டு கொடுத்தேன், பள்ளிப்பட்டில் ஒரு ஓட்டு கொடுத்தேன். ஆனால் இப்போ வந்து ஆதார் கார்டு என்னது ஆதார் கார்டால இப்போ ஒரு ஓட்டு தான் போட முடியும். நம்ம எதனால நீங்க 2 ஓட்டு போட்டீங்க போன வாட்டி டிஎம்கேக்கு? டிஎம்க்கு போனேன். அப்போ ஏடிஎம்க்கெல்லாம் போயிடுச்சு. கட்சின்னு ஒன்று இருந்தால் இப்போ டிஎம்கே கட்சி தான். பெருந்தலைவர் கட்சிங்க வந்து எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஆதரவு இருக்கிறது வந்து டிஎம்கே கட்சி தான் இருக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறது வந்து முசல்மானுக்கு ஆதரவு கொடுக்குறது டிஎம்கே தான். கள்ள ஓட்டு போடுறது தப்பு இல்லையா? கல் ஓட்டு போடுறது தப்பே. எத்தனையோ போடுறாங்க. அதுல ஒண்ணு போட்டான்னா வரட்டுமே அவரு. இதனால வந்து ஏடிஎம்க்கு அம்மா போயிட்டாங்க, வரட்டும் கலைஞ்சிருது. அவங்க வாரிசு எப்படி பண்றாங்க, நல்லா தான் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. அப்படி யாருன்னா கேட்டா இப்படி சொல்லிட்டு அப்படி போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்களும் விஜய் கட்சின்னு நினைச்சு அப்படி சொல்லிட்டேன். நான் சொல்றது டெஃபினெட்லி நமக்கு தெரிஞ்ச விஷயம் டிவிக்கே தான். எதனாலனா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டிவிக்கே சப்போர்ட் பண்ற ஒரு மாற்றம் வேணும். இப்போ இருக்க ஆல்ரெடி இருந்தவங்க ஆண்டவங்க ஆழ்ந்துட்டு இருந்தவங்க எல்லாருமே லைக் அடி முட்டாளுங்க தான் எல்லாரும். என்ன சொல்ல போனா யாரும் படிச்சு
வந்து ஆட்சி செஞ்ச மாதிரி யாரும் தெரியல. இப்போ திருவண்ணாமலையில் ஏவாவேல்லாம் என்ன பண்ணாருன்னு டீ கடை வச்சிருந்தாரு. அவர் அமைச்சராகிட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டிட்டு ஜாலியாக இருக்காரு. ஸோ அதனால தான் எல்லாரும் ஒரு படிச்சு பாதவர்ஜினாலாம் வெல் எஜுகேட்டட் பர்சன் அந்த மாதிரி அவர் வில்லிவாக்கத்தில் நிற்கிறாரு. டெஃபினட்டாக பாதவர்ஜினா வின் பண்ணுவார் வில்லிவாக்கத்தில். அதே மாதிரி டிஎம்கேல பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜான்னு யாரோ நிற்கிறாரு. அவரியா கார்த்திக் மோகனா பாரு, அவர் பேர் கூட எங்களுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ இந்த சைடு வந்தது கூட இல்லை. ஸோ அதெல்லாம் அவங்க டிஎம்கே ஒரு பெரிய டிராபேக் தான். ரேஷன் கார்டு வந்து விஜய் தான் நாங்க போடுறது மாதிரி. விஜய்க்கு தான் போடுவீங்க ஐயா? இல்ல நல்லது, இப்ப விஜய் தானே நிக்கிறாரு, அதனால விஜய் தான் நாங்க போடணும்னு ஆசைப்படுறோம். நான் ஆசைப்படுறேன். விஜய் தோந்துருவாரு நீங்களே சொல்லக்கூடாது. அவர் ஜெயிக்கணும்னு இருந்தா ஜெயிப்பாங்க, நம்பிக்கையோட இருக்கணும். ஏன் அவர் நல்லதுதான் செய்யறாரு. அவர் பசங்களுக்கெல்லாம் யூனிஃபார்மு புக்கு பிக்ஸுங்க எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ஆதரப்பட்டவங்களுக்கெல்லாம் செய்யறாரு, அதனால அவர் ஜெயிப்பாரு. அவர் உள்ளே வர முடியாது, தோந்துருவாங்க, படுதோல்வி அடைவாங்கன்னு சொல்றாங்கல்ல. சொல்றவங்க சொல்லுவாங்க. அவரு நான் படத்துல எல்லாம் பார்த்து அவர் நல்ல படங்கள்லாம் ஹிட்டாச்சு, அதனால எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு, அவர் ஜெயிப்பார். திமுக வெற்றி ஆகும். 200 சீட் மேல வரும். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எம்எல்ஏ வரலன்ட்டாங்க. வெற்றிவேலு அவர் வராரு. அவர் ஏதோ ஒரு எங்க இருந்தாரோ எனக்கு தெரியாது, கண்டிப்பா வந்து பார்த்துன்னு தான் போறாரு. வெற்றிவேலு எம்எல்ஏ வந்து போறாரு. இதுவே பொய், அவர் சொன்னது பொய். நான் கேரண்டா சொல்ல வெற்றி வரும். டிஎம்கே வெற்றிலாம் நிக்கல இந்த வாட்டி. யாரு வெற்றிக்கு சீட்டே கொடுக்கல. யாருக்கு வெற்றி பூட்டி கொடுக்கலாமா? டிஎம்க்கு வரும். 200 சீட் கேரண்டா வரும். விஜய் தான் வருவாருன்றாங்க வெளியே. அது எனக்கு சொல்ல முடியாது. கண்டிப்பா டிஎம்க்கு வரும் ஆச்சு. சத்தியமா சொல்றேன், 180 சீட்டு கேரண்டா வரும். வரலன்னா என்ன பண்ணலாம்? கண்டிப்பா வரும். அவருக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எதிர்கட்சிக்காரங்க ஏதோ ஒரு குறை சொல்லி தான் இருப்பாங்க. என்ன சார் நல்லது செஞ்சாங்க? இல்லையா ஒண்ணுமே செய்யலையா? 1000 ரூபாய் இப்போ யாரு பசங்களுக்கு சாப்பாட்டுலாம் போட்டு யாரு எதிர்கட்சிக்காரன் எப்பவுமே ஒரு குறை சொல்லி தான் இருப்பான். சத்தியமா சொல்லுவான், அவங்க ஒரு குறை சொல்லி தான் இருப்பான். கண்டிப்பா டிஎம்கே வெற்றி ஆகும். டிஎம்கே படுதோல்வி அடையும் விஜய் சொல்றாரு. அவன் இப்ப வந்தாரு கட்சி. இன்னும் ஏதாவது ஒரு சீட்டு 10 சீட்டு எதனா வந்தானா? இல்ல, புது கட்சி. அவங்க அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா 180 சீட்டு டிஎம்கே கண்டிப்பா வரும். ஜெயிக்கலன்னா என்ன பண்ணலாம்? வரலாம். ஜெயிக்கலனா வரும். வராது. வராது. எதிர்கட்சி வரும். வராது. எதிர்கட்சி வராது. எதுவும் பார்த்தா விஜய்க்கு தான் போடுற மாதிரி இருக்கு. எங்களோட கருத்து, என்னோட கருத்து வந்து அவர் வந்தால் பரவாயில்ல, ஓரளவுக்கு இதாக இருக்கும். என்ன ரீசன் தான்? ஏதோ புதுசாக வரட்டுமே, உள்ள கொஞ்சம் புதுசாக வந்தால் தானே தெரியும் என்ன பண்ணாங்க ஏது பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறே பண்ணுவாங்கன்னு பார்த்து ஒன்றும் பண்ண முடியல. ஓரளவுக்கு பண்ணுறாங்க, ஆனால் புதுசாக யாராச்சும் வந்தால் தான் தெரியும் அது எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா வந்து தான் பார்க்கட்டுமே, பார்ப்போம். நம்ம ஏரியால நிறைய இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு. என்னென்ன ப்ராப்ளம் சொல்லுவீங்க? ப்ராப்ளம்னு பார்த்தா எல்லாமே ப்ராப்ளம் தாங்க இருக்குது நிறையா. அதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம அந்த அடுக்கு போக முடியாது. ப்ராப்ளம் வந்து ஒன்று நேரம் சொல்லினே அப்படியே பட்டியல் போட்டுனே போகலாம். ப்ராப்ளம்ன்றது வந்து நிறைய இருக்குது. யாராக இருந்தாலும் எதாவது ஒன்று சொன்னோம்னா அதுக்கு அடுத்தது இன்னொன்று போய் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும்னா அவங்க தான் வரணும். யாரும் அதை அவங்களே எடுத்து பார்க்கணும் ப்ராப்ளத்தை. வரக்கூடிய தேர்தல் உங்க ஆதரவு யாருக்கு? யாருக்குமே இல்லை. என்ன சொல்றேன், யாருக்குமே போட போகிறது இல்லை. எல்லாருக்கும் போட்டு நம்ம நாங்கள் தான் சாகுறோம். வருமானம் இல்லாமல் சாகுறோம். அவர் வந்தார், முதலமைச்சர் வந்தார், ஆட்டோக்காரங்களுக்கு செய்வேன்னாரு. இது வரைக்கும் ஒன்றுமே செஞ்சது கிடையாது. சொல்கிறாங்களே தவிர செய்ய மாட்டுறாங்க. செயல் கிடையாது. ஒன்லி சொல் மட்டும்தான். செஞ்சா பரவாயில்ல, செய்ய மாட்டாங்கல்ல. என்னென்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்றீங்க ஆட்டோக்காரர்கள்? மக்கள் இருந்து கேஸ் பங்க்ல இருந்து எல்லாத்தையுமே சமாளிக்க வேண்டியதா இருக்குது. கேஸ் போடணும்னா அலையறதா இருக்கு, அலைஞ்சு போறதா இருக்கு. அதுவும் 58 ரூபாய் சில்லற கேஸ் 110 ரூபாய் 110 ரூபாய் விற்கிறானு. இது கண்ணு தெரியாதா கவர்மெண்ட்டுக்கு? கவர்மெண்ட் தெரிஞ்சுதான் நடக்குது. இதெல்லாம் தெரியாமலாம் கிடையாது, தெரிஞ்சுதான் நடக்குது. 100 ரூபா இருந்தது 2 நாள் முன்னாடி. அதான் 110 ரூபா. கோ கேஸ் ஃபுல்லா 110 ரூபா. தனியார் இல்லையா அது? கவர்மெண்ட் பேங்க் வந்து 85 ரூபாய் கிட்ட. இப்போ 72 ரூபாய் சில்லற இருந்தது 2 நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு 86 ரூபாய். இப்படியே ஏத்தினே தான் இருக்கிறாங்க. ஆனா ஜனங்கிட்ட கேட்டாக்கா 20 ரூபாய் சேர்த்து கொடுனா தர மாட்டேறாங்க. நாங்க ஏன் தரணும்ன்றாங்க. இப்ப நான் போய் அழிஞ்சுக்கிறாங்க. கேஸ்க்கு வரவங்க இருக்கான், ஆனா ஸ்டாக் இருக்குன்றாங்க. ஆனா அது விடலாம்ல, இருக்குன்றீங்கல்ல, கொடுக்கலாம்ல. எலெக்ஷன்னால நிப்பாட்டி வச்சுட்டாங்களா இல்ல எலெக்ஷனுக்கு வசூல் பண்றாங்களா தெரியல. இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு மீண்டும் வரணுமா வேண்டாமா? அது வந்தா சரி வராது. நல்லது பண்ணா ஓகே, பண்ண மாட்டாங்களே. இப்போ புதுசா வந்தாங்க இல்லையா, புதுசா வரும்போது மக்களுக்கு பண்ணாதான் நீ அடுத்த வாட்டி யாரு வந்தா எந்த கட்சி உருவானாலும் உன்னை மக்கள் தன்னால உட்கார வச்சிருவாங்க. செய்யாம எப்படி உட்கார வைப்பாங்க? மாசம் 1000 ரூபாய் போட்டேன், இந்த எலெக்ஷன் வருது, இதனால மொத்தமா சேர்த்து ஒரு 5000 போட்டீங்க. எல்லாம் அந்த மாசம் கணக்கு தானே. மொத்தமா போட்டாங்கன்னா மாசம் கொடுத்தானே. எல்லாம் ஒண்ணுதான், தானி தீனி ஒண்ணுதான். இந்த ஓட்டு வருஷம் மொத்தமா போட்ட மாதிரி கணக்கு. என்ன ரீசன்? என்ன ரீசன்னா மாற்றி கொடுக்கலாம். என்ன ரீசன்? இதில் என்ன ரீசனாக இருக்க இல்லை? அவருக்கு முதல் ஏடிஎம்கே கொடுத்தாச்சு. டிஎம்கே இவங்க புதுசாக ஒருத்தர் வரட்டும், அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம். புரியுதா? வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். வில்லிவாக்கம் பகுதியில் அடிப்படை தேவைகள் இந்த பிரச்சனை நிறைய இருக்கு. பட்டா இல்லை, லைட் இல்லை, ட்ரைனேஜ் இல்லை, எதுவுமே கிடையாது. பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஸ்லம் ஏரியா தான். அது சீர் பண்ணல. என்ன நிறைய இருக்கு.
வரட்டும், வரவங்க பண்ணட்டும், பார்க்கலாம் பண்ணுறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. கடைசி இந்த பகுதியோட எம்எல்ஏ எப்போ பார்த்தீங்க? இது வரைக்கும் நான் பார்க்கல. ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் வந்தார், இது வரைக்கும் பார்க்கல. 65 வயசு ஆகுது, இது வரைக்கும் பார்க்கல வரேன்.